பாரதியார் உலக பொதுச் சேவை நிதியத்தின் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாளில் மாலை அணிவிப்பு. தேசிய கவி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 144வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலை வளாகத்தில் நடைபெற்றது. பாரதியார் உலக பொதுச் சேவை நிதிய தலைவரும் லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழும சேர்மனுமான மரிய சூசை தலைமை தாங்கி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வந்திருந்தவர்களை பொதுச் செயலாளர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் காந்திநகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளி தாளாளர் ஆண்டோ ஜோ செல்வகுமார், துணை பொதுச் செயலாளர் முத்துசுவாமி, தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான், முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹரிஹர ராமசுதாகர், தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செழியன், நெருப்பு விழிகள் சக்தி வேலாயுதம், நிழல் இலக்கிய தள பொறுப்பாளர் பிரபு, சமூக ஆர்வலர் சுரேஷ், மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர் அஸ்வின், பாரதியார் உலக பொதுச்சேவை நிதிய மக்கள் தொடர்பு அலுவலர் ஆறுமுகம், மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம், அகவை முதிர்ந்த தமிழறிஞர் சங்க மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா, எழுத்தாளர் வள்ளி சேர்மலிங்கம், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் பாஸ்கர சேதுராமலிங்கம், சமூக ஆர்வலர் ஜெயக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. நிறைவாக பொது நிதியாளர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி நன்றி கூறினார். பாரதியின் 144வது பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவுக்கு பாரதியார் உலக பொதுச்சேவை நிதியத்தினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் கல்வியாளர் மரிய சூசை அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். நம்முடைய மகாகவி பாரதியாருடைய பிறந்தநாள் விழாவில் நாம் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிடுவோம். நாங்கள் எல்லோரும் பாரதி கண்ட ஒப்பில்லாத புதிய சமுதாயம் படைப்போம். தேசிய ஒருமைப்பாட்டு காப்போம். சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமையாக சாதி மத இன மொழி பாகுபாடின்றி நாட்டின் வளர்ச்சிக்கு என்றென்றும் பாடுபடுவோம்.